இன்னைக்கு ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பின் ரகசியம். இன்னைக்கு சபைகளும் சரி, அநேக ஜனங்களும் சரி, இதை தேடி தான் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. ஆனா எப்ப இஸ்ரவேலையும் சரி, நோவாவையும் சரி, ஆபிரகாமும் சரி, யாக்கோபையும் சரி, எல்லாரோட வாழ்க்கையில என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் மாத்திரமா இருக்கு, பாதுகாப்புன்னு இருக்கு. இன்னைக்கு அநேக பேர் இந்த பாதுகாப்புக்குள்ளதான் என்ன பண்றோம், இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்று அவர் வாயை திறந்து சொன்ன முதல் விஷயத்துல நம்ம என்ன பண்ணல, இல்லை. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் சொன்னோடனே அநேகர் பேர் சொல்லுவாங்க, தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணல, நீங்க நினைக்கிற உலக பிரகமான ஆசீர்வாதத்தை குறித்து அவர் என்ன பண்ணல, சொல்லலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எந்த மாதிரி ஒரு தேசம்? மெட்டீரியல் பிளஸிங். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லை இருக்கிற இடங்கள் நாம் வருவோம். இன்றைக்கும் கூட ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பின் ரகசியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு முதலாவது ஒரு விஷயம் தெரியணும். ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பின் ரகசியத்தை நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த அதிகாரத்தில், அதுவும் யாத்திராகமும் இந்த 14வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது முதலாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எகிப்திலிருந்து மீட்டு பாதுகாத்து என்ன பண்ணுறாரு, பராமரிக்கிற காரியங்களில் முதலாவது இடம் என்ன பண்ணுறாரு, பாதுகாப்பை என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு உண்டு பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த பாதுகாப்புக்கு தகுதி உள்ள நபர்கள் யாருன்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் தெளிவாக பாருங்கள், 12வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். யாத்திராகமும் 14வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நல்லா கவனிங்களா? பிரச்சனை வந்தவனே, போராட்டம் வந்தவனே எங்களை என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் சும்மா விட்டு விடலாம்ல, என்னை ஏன் கூட்டு வந்தீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவா தேவனாகிய கர்த்தர் செங்கடலை திறந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு நல்லா ஒன்று புரியணும். யாருக்காக தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்கிறாருன்றதை என்ன பண்ணல, நிறைய பேருக்கு புரியல. சில நேரம் சபையில் சில அற்புதம் நடக்குதுன்னா சபைக்காக நடக்குதா? இல்லை, அது தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஒரு கூட்டமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம குடும்பத்திற்குள்ள இருக்கிற சில ஆசீர்வாதங்களுக்கான காரணமும் நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்மள என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நல்லா கவனிங்க. செங்கடல் என்ன பண்ணிட்டாங்க, திறந்துட்டாங்க. சமபூமிக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. மோசே என்ன பண்ணுறாரு, சீனாய் மலை மேலே ஏறுறாரு. கீழே மொத்த பேர் என்ன பண்ணுறாங்க, மோசேவை தவிர மிச்ச ஒரு மெஜாரிட்டி ஆஃப் 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அப்போ இந்த ஜனத்துக்காகவா தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்தார்? நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நான் பேசுகிற காரியத்தை நீங்கள் சிந்தித்து யோசிச்சாதான் நம்மளும் தேவனோடு எப்படி இருக்க முடியுன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு லிட்டரலி ஷாக். என்ன நடக்குது இங்கே? ஏன்னா நமக்கு தெரியாது நாளைக்கு ஒரு மனுஷன் நம்மளை ஏமாற்றுவானா ஏமாற்ற மாட்டானான்னு. ஆனால் கர்த்தருக்கு என்ன தெரியும், நிச்சயமாக தெரியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் போய் சொல்லிட்டார், மோசேக்கிட்ட என்ன சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனம் இவங்க கதையை நான் என்ன பண்ணுறேன், முடிச்சு விடுறேன். அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்போ செங்கடல் எதற்காக விளக்கப்பட்டதுன்னா மோசே என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக என்ன பண்ணப்படுது, திறக்கப்படுது. இன்னைக்கு ஒரு மனிதன் மேலே படுகிற அந்த ஆசீர்வாதம் அநேக நேரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும், கிடைக்கும். மோசே மேலே விழுந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, இஸ்ரேல் ஜனம் மொத்தத்துக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அவர் எந்த இடத்துக்கு வந்துட்டார்னா, நான் ஆபிரகாமை எப்படி தனியாக கூட்ட ஆசீர்வச்சு உருவாக்கணும், அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மோசே ஒன்று நான் என்ன பண்ணுறேன், உருவாக்குறன்ற இடத்துக்கு வந்துட்டார். இந்த கூட்டம் எனக்கு வேணாம், இந்த திறனான சேனல் வேணாம், திருப்பி கேம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த கால வேளையில் சொல்கிறாங்க, கர்த்தர் எப்போ வேணாலும் தன்னோட கேமை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை எந்த நேரத்துலையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பின் ரகசியம். இன்னைக்கு சபைகளும் சரி, அநேக ஜனங்களும் சரி, இதை தேடி தான் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. ஆனால் எப்போ இஸ்ரவேலையும் சரி, நோவாவையும் சரி, ஆபிரகாமும் சரி, யாக்கோபையும் சரி, எல்லாரோட வாழ்க்கையில் என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் மாத்திரமா இருக்கு, பாதுகாப்புன்னு இருக்கு. ஒரு தேவன் தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க பிரதானமாய் நினைக்கிற 2 காரியம் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் மிக முக்கியம். இந்த 2 விஷயம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னாலே என்னது, இல்லை அதெல்லாம் தவறு, வறுமை கஷ்டம், ஆண்டவர் என்ன பண்ணும், சிலுவை தூக்கி என்ன பண்ணும், சுமக்கணும். அதை பேசுகிற நபரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னாவில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அந்த சபை என்னாவில் இருக்கும்,
வறுமையில் இருக்கோம். ஸோ வாட் தே பிலீவ் தே ப்ரீச். பைபிள் என்ன சொல்லுதுன்னு என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல, ஒரு காலமும் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணல, செழிப்பை பற்றி என்ன பண்ணல அப்போஸ்தலனாகிய பேசியிருக்கிறார். நான் பேசும்போது சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா சில இடத்த தூக்காததுனால அந்த இடம் இல்லைன்றதுக்கு காரணம் இல்லை. இன்னைக்கு முதலாவது சபையில் ஊழியக்காரர்களும் சரி, நீங்கள் எல்லா ஜபங்களையும் சரி, லாஸ்ட்டாக முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் கூறுவாங்க. நான் ஊழியக்காரனாக வரும்போது அந்த விஷயமே எனக்கு தெரியாமல் தான் என்ன வந்தேன், ஊழியக்காரனாக வந்தேன். ஏன்னா சர்ச்சை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனோம்னா என் ஒய்ஃப் கேட்குறா, நீங்கள் என்ன ஆசீர்வாதமே கூறலை, என்ன கூறல, ஆசீர்வாதமே கூறல. நான் ஆத்மாவே கத்தரை சுத்திரேன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், சர்ச் சர்வீஸையே முடிச்சுட்டேன். ஆனால் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் எந்த வசனத்துக்குள்ளே போனாலும் நம்ம படித்த 14வது அதிகாரத்தில் கவனமாக இருங்க. ஏன் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய புஸ்தகத்தை முடிக்கும் போது தெளிவாக ஒரு வசனத்தை எழுதுறாரு. 2 கொரிந்தியர், அந்த கொரிந்தியர் புஸ்தகம் முதல் 1, 2 நம்ம படிக்கிறோம். ஆனால் அது ஒரே ஒரு புஸ்தகம் தான். அதில் கடைசி வசனம் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதை ஒவ்வொரு ஊழியக்காரனும் முடிக்கும் போது என்ன பண்றாங்க, ஏன் சொல்றாங்க, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதற்காக சொல்றாங்க? இதில் என்ன பாஸ்டர், ஆசீர்வாதமே இல்லை, கிருபை இருக்கு, அன்பு இருக்கு, வேற என்ன இல்லை, பசுத்தாவியினருடைய ஐக்கியம். இங்கே ஒரு 3 வார்த்தை எடுத்தீங்கன்னா கிருபை இருக்கு, அன்பு இருக்கு, ஐக்கியம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும் போது எதை அடிப்படையாக வச்சு சொன்னார்னு தெரிஞ்சாதான் இதுக்கான அர்த்தத்தை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கும் போது அவரோட மெச்சூரிட்டியில் என்ன பண்ணிட்டாரு, இதை சொல்லிட்டாரு. ஆனால் இதை தேவனாகிய கர்த்தர் கிளிப்பிள்ளைக்கு சொல்றது போல தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 22 24. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால். நல்லா பாருங்க, தேவனாகிய கர்த்தர் துவக்கத்திலே ஊழியக்காரனை கூட்டு நீ என்ன பண்ணுன்றதை என்ன பண்றாரு, தெளிவா சொல்றார். படிங்க பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர்களை நீ ஆசீர்வதிக்கும் போது, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையை எப்படி ஆசீர்வதிக்கணும்னா படிங்க பிரதர். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வந்தாலே முதலாவது அவனை என்ன பண்ணுவாரா, இருக்கான்னு கேட்டேன், ஆசீர்வாதம் இருக்கா. அடுத்தது என்ன பண்ணுவாரா? இன்னைக்கு அநேக பேர் இந்த பாதுகாப்புக்குள்ள தான் என்ன பண்றோம், இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்று அவர் வாயை திறந்து சொன்ன முதல் விஷயத்துல நம்ம என்ன பண்ணல, இல்லை. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் சொன்னோடனே அநேகர் பேர் சொல்லுவாங்க, தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணல, நீங்க நினைக்கிற உலக பிரகமான ஆசீர்வாதத்தை குறித்து அவர் என்ன பண்ணல, சொல்லலை. என்ன சொல்லலை? பாலும் தேனும் ஓடுகிற இடம் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், என்ன மாதிரி ஆசீர்வாதம் உள்ள தேசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எந்த மாதிரி ஒரு தேசம்? மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். என்ன பிளெஸிங்ஸ்? மெட்டீரியல். பீஸ் எங்கே கிடைக்குதுன்னா பாதுகாப்பில் தான் என்ன கிடைக்குது, சமாதானம் எங்கேருந்து கிடைக்குதுங்க, பாதுகாப்பில் கிடைக்குது. அப்போ கடவுள் அழைக்கும் போதே சொல்லிட்டா, தான் பிள்ளையை நான் அழைச்சேன்னா வாளாக்காமல் என்ன பண்ணுவேன், தலையாக்குவேன். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த இடத்துல அவர் சொன்ன வசனத்துக்கான அர்த்தம் இதுதான். ஏன்னா ஊழியக்காரங்கிட்ட அவர் சொன்ன காரியம் அது இதான். இன்னைக்கு ஊழியத்தை பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அநேக வறுமை உள்ளவர்கள் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ஃபேட் அவுட் பண்ணுறாங்க. பிரசங்கத்தை அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. சத்திய வசனத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு இருக்கே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லையேன்னு கேட்டால் பாஸ்டரால் என்ன சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. பட் we need to teach how to get the blessings. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும் நம்மளால் சொல்ல தான் முடியுமே தவிர, ஆனால் அதை அனுபவித்து அதை புரிந்து கொண்டு அதை அன்லாக் பண்ணுறதுலாம் யாருக்கிட்ட இருக்குன்னா விசுவாசிக்கிட்ட தான் என்ன பண்ணக்கூடாது இருக்கே தவிர ஊழியக்காரர்கள்கிட்ட என்ன கிடையாது, நிச்சயமாய் கிடையாது. நீங்கள் 25வது வசனம் வாசிங்களேன். நல்லா கவனிங்க. அந்த முதல் ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் என்னவா இருக்கணுமா,
ஆண்டவர் யார் மேல கிருபையா இருக்கிறானோ அவருக்கு தான் ஆசீர்வாதம். புரிஞ்சுதா? ஆண்டவர் யார் மேல கிருபை வைக்கிறாரோ அவங்களுக்கு தான் என்னது ஆசீர்வாதம். இன்னைக்கு அதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுங்கன்னா லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன பெற்றவளே? கிருபை பெற்றவளே. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பைபிளை நீங்கள் ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் படித்தா மாத்திரம்தான் கடவுள் யார் என்றும் அவருடைய இருதயம் என்னன்னு என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். எங்கேயோ ஒரு 4 இடத்துல 4 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் இப்படி கர்த்தர் அப்படின்றது வந்து புண்ணியமே கிடையாது. நான் அடிக்கடி என் மனைவி கிட்டே என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லுவேன், பைபிள் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஆண்டவர் ஆதி ஆகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எங்கேயுமே என்ன பண்ணல, மாறலை. ஆனால் நம்ம ஆளுங்க தான் அவரை மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க, போர்ட்ரேட் பண்ணுவார். புதிய ஏற்பாடு வந்து அவர் கிருபையாக இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் கோபமாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். படிங்க பிரதர். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னோட என்ன பண்ணுறாரா? கிருபை இருக்கிறவங்க கிட்ட யார் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? படிங்க பிரதர். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே அவர் என்ன பண்ணப்பட்டவள்? ஆசீர்வாதிக்கப்பட்டவள். கிருபை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். உடனே எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பீங்க, இயேசுக்கு பிறக்க ஒரு வீடு கூட இல்லையா பாஸ்டர்? ரியலாக பைபிள் போய் எடுத்து படித்து பாருங்கள். இயேசுக்கு பெத்லகேமில் சொந்தமாக வீடு இருந்துச்சு. மாட்டு தொழுத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, பிறக்கலை. இதெல்லாம் காலங்காலமாக சென்டிமெண்டல் காஸ்பல். எப்படின்னா ஏழை மக்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பாஸ்டர்ஸ் யோசிச்சு அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, மாட்டு தொழுத்தில் விழுந்தாரு. சரி, என்னாகமும் 6வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. திருப்பி கர்த்தருடைய முகம் பிரசன்னமாச்சுன்னா என்ன வருமா? சமாதானம். சமாதானம் என்னது? பாதுகாப்பு. ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எங்க இருக்கு? கர்த்தருடைய, டக்குன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய முகம் நம்ம மேல பிரகாசிச்சதுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, நல்லா கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கப்படுவதாக. இன்னைக்கு சமாதானம் என்ன பண்ணுது? சமாதானத்தின் தேவன் என்ன பண்றாரு? நம்மள காக்கிறார். அப்ப ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேணும்னா நமக்கு முதலாவது என்ன வேணும்? கிருபையும் சமாதானமும் என்னது நம்ம வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒன்று புரியணும், கிருபையும் சமாதானமும் மிக மிக அவசியம். நல்லா யோசிச்சு பாருங்க. கிருபை இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள என்னவா இருக்கலாம், சமாதானம் இருந்தால் தான் என்னவா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், வெல்த்தியாகவும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இது ரெண்டுமே இன்பேலன்ஸ்ட் ஆகும்போது ஒன்னே புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுது, நம்மளை விட்டு விலகுதுன்றத ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சமாதானம் கம்மியாகுதுன்னா யார் நம்மளை விட்டு விலகிறா? இன்னைக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்தாதான் தாவீது பண்ண ஜபம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், மோசே பண்ண ஜபம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், எல்லா பரிசுத்தவான் பண்ண ஜபத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அவங்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரே எனக்கு பிரச்சனைன்னு ஜெபம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறோம் இருக்கும். புரியுதா? தாவீது பண்ண ஜபங்கள் வேற. நான் இந்த சொன்ன பிரசங்கத்தை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வச்சு பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க. நீங்கள் நானும் தான் போய் பிரச்சனை என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். சில இடங்கள்லாம் நான் படித்து உங்களுக்கு வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்போ தான் இவங்களுக்கு தேவனை நன்றாக அறிஞ்சிருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணல தேவனை அறிகிற இடத்துல. ஏன் இந்த அதிகாரம்லாம் படிக்கும்போது எனக்கே தேவனாகிய கர்த்தர் சில வெளிச்சங்களை கொடுத்தாரு, எப்படி ஜெபம் பண்ணுன்றது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி இதை பற்றி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் நல்லா கவனிங்க. அவர் எழுதின எல்லா லெட்டர்ஸ்லையும் எடுத்த உடனே அவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டே தான், வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கல. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன ஆகணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு எது முதலாவது தேவை? கிருபையும் சமாதானமும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இந்த 2 வார்த்தை என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவே இல்லை. பாஸ்டர் இது ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துருச்சுனீங்கன்னா 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு இந்த காரியத்தை என்ன பண்றாரு, அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்றாரு வச்சிரு. அவரோட துவக்கத்துல எல்லா லெட்டர்ஸ்லயும் இதை என்ன பண்றாரு வச்சிருக்கிறாரு. ஆனா இதை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அசால்ட்டா கடந்து போயிடுவோம். ஆனா தோராவை படிச்சவங்களுக்கு என்ன தெரியும், இதை தான் சொல்லுதுன்றத என்ன பண்ணும் அவங்களுக்கு தெரியும். நம்மளால என்ன பண்ண முடியாது, அநேக நேரம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு என்னாகமம் 6ஆவது அதிகாரம் 25-26 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். உன்மேல் என்னவா இருக்கணும், கிருபையா இருக்க கடணும். ஒரு பாஸ்டர் பிலீவர்ஸ்க்கு அவரோட பிள்ளைக்கு என்ன சொல்லணும், அவரோட முகம் மேல இருந்துச்சுன்னா உனக்கு என்ன இருக்கும், கிருபை இருக்குன்றத சொல்லி புரிய வைக்கணும். அடுத்த வசனம் வாசிக்கிறது திருப்பி அதே வசனம் தான், லாஸ்ட் இடம் தான் என்ன பண்ணுது, அது படிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானம், இந்த 2 விஷயம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு மிக மிக அவசியம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இதை பெற்றுக்கொண்டவர்கள் வெகு சிலர். சபை இதை என்ன பண்ணும், நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த ரகசியம் இது இருந்தாலும் இதை பெற்றுக்கொண்டவர் வெகு சிலர். ஏன்னா இதை உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவமாய் ப்ராக்டிஸாக நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்ததுக்கான காரணமே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யார் என்கவுண்டர் கொடுத்தா, தேவன் என்ன பண்ணார், அந்த என்கவுண்டர் என்ன பண்ணார், உண்டு பண்ணார். அந்த முகம் யார் மேலே பிரகாசம் பண்ணுச்சு, அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே. ஏன்னா மோசேயோட வாழ்க்கையில் மட்டும்தான் அவரோட முகம் பிரகாசமாச்சுன்னு வசனம் இருக்குது, மிச்சம் யார் பேர்லையும் என்ன பண்ணல இல்லை. ஆனால் லிட்ரலாக அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு, அவங்களோட முகம் அவங்களோட வாழ்க்கை என்னவாச்சு, பிரகாசமாச்சு. இன்னைக்கு தாவீது ஒரு இடத்துல அழகா சொல்றார், சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. நல்லா கவனிங்க, தாவீது என்ன சொல்றாரு, என் முகத்தை. இன்னைக்கு புரிஞ்சுதா, தாவீதோட ஜபங்கள் ஏதோ சும்மா ஏனோ தானோன்னு வாயில வந்த வார்த்தைகளை கொட்டி ஜபிக்கிற ஒரு நபர் தாவீது கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோ, ஏன் நம்மளோட ஜபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் நம்ம ஜபத்தை தேவனாகிய கர்த்தர் துளி கூட கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்க மாட்டுறாருன்னா, உனக்கு என்ன தெரியல, வேதம் அவர் தெளிவா ஒரு விஷயம் வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை எதை படிப்பான், வேதத்தை படிப்பா. என் பிள்ளை வேதத்தை படிச்சா என்ன நான் யாருன்னு புரிஞ்சுப்பான். நான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணா நான் ஆம் என்றும் நான் பதில் கொடுப்பேன்றதும் யாருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இத்தனை ஆண்டு கழிச்சு இஸ்ரவேல்லாம் ஃபார்ம் ஆகி ராஜாவாய் தாவீது உட்காந்துட்டு இருக்கும்போது தெளிவா சொல்றாரு, படிங்கம்மா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இந்த கால வேளையில அவங்க இருதயத்தின் ஆழத்துல நீங்க போய் கேளுங்க, அவரோட முகத்தை தேடணும்னு ஆண்டவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் ஜபத்தை கேட்க மாட்டீங்க, எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் உங்களை கேட்டு பாருங்கள், அவருடைய முகத்தை தேடணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சரி, அவரோட முகம் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலை, கர்த்தர் என் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை, கர்த்தர் எனக்கு எதுவுமே பண்ணலன்னா அவர் எப்படி பண்ணுவார்? ஹவ் யூ வில் டூ? தகப்பன்னா அதுக்கான காரியம் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த பாண்டுன்னா என்னன்னா, இவர் தான் என் அப்பா, இவர் தான் என் அம்மான்னு வாயால் சொல்கிறது கிடையாது. அந்த உறவுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னன்னா இணைப்பு. அந்த இணைப்பே இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், அவர் என் ஜபத்தை கேட்கல, அவர் என்னை ஆசீர்வதிக்கல, நான் அப்படியே நட்டாத்தில் என்ன பண்ணிட்டேன், நான் விட்டேன். அடிக்கடி நான் சபையில் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு துவக்கத்தை கிருபையாக இரக்கமாக அது எல்லா காமன் மனுஷனுக்கும் அதை என்ன பண்ணுற தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம ஓடணும், அதை தொடர்ந்து அதை நம்ம பலப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் அது முற்றிலுமாய் பாதுகாக்கப்படணும்னா உங்களுக்கு என்ன வேணும், உறவு வேணும். என்ன வேணும், உறவு வேணும். தாவீது அந்த இடத்துல இருந்து தெளிவா சொல்றாரு, உங்க முகத்தை தேட சொன்னீங்களே, படிங்கம்மா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் இருதயம் உங்க முகத்தை தேடுதுப்பா. அழகா சொல்றாரு. அவர் அவ்வளோ வசதியான இடத்துல இருக்கும்போது சொல்றாரு, அப்பா என் இருதயம் உன் முகத்தை என்ன பண்ணுது, தேடுது. இந்த காலையில் ரியலா நீங்க அப்படிதான் ஆண்டவரை தேடுறீங்க. உங்களே நீங்க கேட்டு, இப்படி தேடாம ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யல, ஆண்டவர் என்னை அடிக்கிறார், ஆண்டவர் என்னை உதைக்கிறாருன்னா இது ஆண்டவரோட பிள்ளைங்க பேசுகிற காரியம் இல்லை.
இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க போய் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார், பதில் அளிப்பார். இல்லைங்க, இன்னைக்கு சபைகளும் அப்படிதான் டீச் பண்றாங்க. ஆண்டவரை கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்றாங்களே தவிர வேதத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுன்றதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தாவீதோட எல்லா சங்கீத பகுதியும் எடுத்து வாசிங்க, வேதத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆனால் அந்த வசனத்தையே நீங்க யூஸ் பண்ணா கூட அது எந்த அடிப்படையில் இருக்குன்னு புரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும். தாவீது சொன்னார் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, ஜஸ்டின் பாஸ்டர் சொன்னார் ஜெபம் பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற பிரதர் சொன்னார் நீங்க என்ன பண்ணக்கூடாது. அதோட ஆழம் என்ன என்று புரியாம நீங்க வார்த்தையினால் பண்ணுகிற ஜெபம் ஏறெடுக்கப்படாது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். என்ன பண்ண மாட்டார். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் கர்த்தரே இல்லைன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கை போகுதுன்னா இதான் அர்த்தம். பைபிளை we need to turn and read by scripture, word by word. என்னது, ஒரு வார்த்தையை என்ன பண்ணணும், கவனித்து ஆராய்ந்து படிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இன்னைக்கு சபைகள் தேவனுடைய வார்த்தையை மறைத்து விட்டது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, மறைச்சிருச்சு. இன்னைக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை மறைத்தது யாரு, தேவனுடைய சபை. ஏன்னா பைபிள் காலேஜ் கிவ் லாட் ஆஃப் நாலேஜ். என்ன நாலேஜ்னா, ஹவு டு மெயின்டைன் எ சர்ச், எப்படி சபையை நடத்தணுன்றதை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. 4 ஹிஸ்ட்ரி, 4 பேக்ரவுண்ட், 4 சுவாரஸ்யமான விஷயங்களை போதிச்சுட்டா மக்கள் என்ன ஆகிறாங்க, இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. பைபிள் ஸ்டடி என்னவா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என் பாஸ்டர் சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது. பைபிளில் தெரியாத விஷயங்கள் 1000 இருக்குது. சங்கீதம் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும், தாவீது என்ன சொல்றாரு, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தை படிக்கும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் புரியாதுன்னா, தாவீது இந்த வசனத்தை சொல்லவே இல்லை. யாருக்காச்சும் புரியுதா? தாவீது இந்த வசனத்தை என்ன பண்ணல, இப்படி சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு வந்தது எப்படி வந்துருச்சு, பைபிள் போடுறோம், அந்த இமேஜ் போடுறோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ்னு வந்துடும். என்ன வந்துடும், ப்ரெசன்ஸ் வந்துடும். ஆனால் எபிரேய பதத்தில் போய் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா, முகம்னு இருக்குது. என்ன இருக்குது, என் முகத்தை என்ன பண்ணுங்க, தேடுங்க. இது நாளாவே இது யார் பண்ண சதியோ, இது யார் பண்ண ஏமாத்து வேலைன்னு எனக்கு தெரியல. லிட்ரலாக ஆண்டோடைய வார்த்தைகளில் சில காரியங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் முகம் வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சமூகம் பிரசனம்னு என்ன பண்ணிட்டாங்க, வார்த்தை யூஸ் பண்ணதுனால அந்த முகம்ன்ற இடத்துக்கான வேல்யூவை சபைக்கு என்ன பண்ணிடுச்சு, எழுந்து போயிடுச்சு. நீங்கள் லிட்டராக நான் பொய்லாம் சொல்ல, நீங்கள் எடுத்து நீங்கள் கூகுளில் சும்மா இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம படிப்பு கம்மியான எல்லாருமே படிச்சு இருக்கிறீங்க. ஈப்ரூ அடித்து ஈப்ரோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வசனத்துக்கு என்ன இருக்குன்னா, ஃபேஸ்னு இருக்கும். ஏன்னா ஆண்டருடைய முகம் நல்லா தெளிவாக பாருங்கள், ஃபேஸ்னு இருக்குது. ஃபேஸ்னது ரொம்ப முக்கியம். தாவீது தன் ஆழமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும், தன்னுடைய சந்ததிக்கும் அவர் சொல்லி கொடுத்ததுன்னா அது ஃபேஸ். அவருடைய முகத்தை பார்க்குற அனுபவத்திற்குள்ளே நீ என்ன பண்ணிடணும், போய் இன்னும் அந்த முகத்தை நீ அனுதினமும் தேடணுன்றது தான் அவரோட பிள்ளைக்கு என்ன பண்ணாரு, போதிச்சார். சாலமோனுக்கோ சரி எல்லாருக்கும். ஆனால் நமக்கு வரும்போது அது என்னவா வருது, சமூகம். சமூகம்னா நம்ம அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு வந்தவொடனே அந்த இடத்துல என்ன சமூகம் போதிக்கப்படுது. சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். தாவீது நல்லா கவனிங்க, அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள்ல, அழுத்தங்கள்ல, தன்னை கொன்று போடுகிற சூழ்நிலைகள்ல தாவீது என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னை இவனை கொல்ல வரான், இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாற்றும், ஆண்டவரே என் உயிர் போக போகுது, என் திராணி போக போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில், நம்ம பிஸ்னஸில், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம், எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க, என் தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை, என்ன பண்ணுங்க. ஆனால் தாவீது அந்த 2 வார்த்தை என்ன பண்ணல, யூஸே பண்ணல. தாவீது என்ன வார்த்தை யூஸ் பண்ணா, தன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ உம்முடைய பரிசுத்த ஆவியை. இப்போ சமூகம்ன்ற ஒரு இடம் வந்து நான் என்னன்னு சொன்னேன், ஃபேஸ், ஆண்டவருடைய முகம். ஆண்டவருடைய முகத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்னது, புறா எது அடையாளம், பரிசுத்தாவி. தண்ணி எது அடையாளம், பரிசுத்தாவி. இப்படி எப்படி எடுக்கும் போது தேவனுடைய முகம் எது அடையாளம், பரிசுத்தாவிக்கான அடையாளம். தாவீது அழகா இந்த வசனத்துல அழகா சொல்றான். 11வது வசனம் வாசிக்குமா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவர் சமூகம்னு எதை மென்ஷன் பண்றாருன்னு அடுத்த லைன்லயே என்ன பண்றாரு, தெளிவா சொல்றாரு. படிங்கம்மா. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவியிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. சவுலோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவி எடுக்கப்படும் போது என்னாச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆசீர்வாதமும் போயிடுச்சு, பாதுகாப்பும் போயிடுச்சு. சிம்சோனோட வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவி எடுக்கப்படும் போது என்னாச்சு, பாதுகாப்பும் போயிடுச்சு. அவன் பேருக்குரிய கணம் என்பது ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு புரியணும், பரிசுத்த ஆவியானவரோட உறவு வச்சுக்கிறது மிக மிக அவசியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவா என்ன பண்ணார், போட்டு காமிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணல, அந்த அளவுக்கு தெளிவா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. இந்த இடத்துல யார் இதை மென்ஷன் பண்றா, தாவீது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில என்னோட ஆசீர்வாதத்துக்கு, என்னோட பாதுகாப்புக்கு யார் முக்கியம், பரிசுத்த ஆவி. அவர் போய் அவரோட பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா யூ ஆர் எ பேபி சைல்டு. தாவீது உச்சத்துல இருக்கிற அவரோட ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா, உம்முடைய சமூகத்தை விட்டு, உம்முடைய முகத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, இழக்காதீங்க. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. சங்கீதம் 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நீங்க எங்க பார்த்தாலும் சமூகமும் ஆவியும் இணைக்கப்பட்டு என்ன பண்ணும், வரும். ஏன்னா சமூகம் எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவி என்ன பண்ணுது, குறிக்குது. எசேக்கியேலின் புஸ்தகம் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால். நல்லா கவனிங்க, உங்க மேல என் மேல தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியை என்ன பண்ணிட்டாரு, ஊற்றிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப அப்படியே ஜெபம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி அந்நிய பாஷையெல்லாம் பேசி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவொடனே தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்குள்ள வராருன்னு நினைக்கிறோம். தாயின் கருவில் நீங்க உருவாகும் போதே உங்களுக்குள்ள இருந்தவர் யாரு, பரிசுத்த ஆவி. இதை என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உணருதோ, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கணும், அடிக்கடி சொல்லும். இதை வந்து நீங்கள் எப்போ உபருவீங்கன்னு தெரியல, இதை பண்ணாத இதை பண்ணுன்னு ஒரு விஷயம் சொல்லும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாஸ்டர் நான் டங்ஸ்லேயே என்ன பண்ணல, பேசலை, ஆவியில் இன்னைக்கு நான் சபையில் என்ன பண்ணல, நிரம்பலை, அப்புறம் எப்படி இன்னைக்கு சபையே ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சு இதெல்லாம் பண்ணாதான் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாரு. சிறு வயதில் நீங்கள் சின்ன வயசில் நீ பண்ணுறது தப்பு, அம்மா அடிப்பாங்கன்னு சொல்கிறது ஆவியே என்ன ஆவி, பரிசுத்த ஆவி. இட்ஸ் நாட் நாலேஜ். நாலேஜ் என்றைக்கும் உன் பாவத்தை என்ன பண்ணாது, தடுக்காது. உன் பாவத்தை என்ன பண்ணாது, சொல்லாது. நாலேஜ் என்ன தெரியுமா சொல்லும், இந்த தப்பு பண்ணால் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன பண்ணும், சொல்லு. படிங்கம்மா. என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். என் முகத்தை தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் முகத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என் பரிசுத்த ஆவியை உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். அதை ஏதோ ஒழிச்சு வச்சோ ஏதோ இது பண்ணியோ நீங்கள் ஏதோ இப்படி அப்படி பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. நீ தாயின் கருவில் நீ உருவான நாள் முதல் அது என்ன பண்ணுது, உன் கூட இருக்கு. இன்னைக்கு அந்த அந்த இன்சிடென்ட் படிச்சோம்ல, யாத்திராகமம்ல நீங்கள் படிச்சிங்கல்ல, அதில் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. பரிசுத்த ஆவியை பற்றி தேவனாகிய கர்த்தர் பொறுமையாக தான் மோசேக்கு என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் 19வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். யாத்திராகமம் புரியுதா, யார் முன்னாடி நடந்தான்னு? இஸ்ரவேலுக்கு முன்னாடி நடந்தவர், பின்னாடி நடந்தவர் யாரா, பரிசுத்த ஆவி. பைபிள் அந்த தமிழ் வார்த்தைகள்னால தான் நம்ம எல்லாமே என்ன பண்றோம், குழப்பப்படுறோம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29 35. நல்லா கவனிங்க, யார் மேல அவருடைய முகம் ஒதிப்படுதோ, அந்த பிரகாசத்தை பெறாங்களோ அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுமா, வாழும். இது ஏதோ லிட்ரலி ஏதோ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு மோசையோட மூஞ்சி என்ன பண்ணல, வெள்ளையாவில். எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறான். முகம் பிரகாசிச்சதுன்னா அது வரைக்கும் அவனை பார்த்த இஸ்ரவேலர்கள் பார்த்து என்ன பண்ணாங்க, பயந்தாங்க.
மோசையோட மூஞ்சி வெள்ளையாலாம் ஆகல. நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, சம்திங் ஸ்பெஷல். இது வரைக்கும் உன்னை பார்த்தவங்க இனி பார்க்கும்போது நீ வேற மாதிரி இருக்கிறன்னு சொல்லுவாங்க பாரு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுதான் பரிசுத்தாவி. இல்லை, நான் பார்த்த நபர் இவன் இல்லையே, நான் பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லையேன்னு சொல்கிற இடம். ஏன்னா இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மோசையை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த முகம் என்ன பண்ணிச்சா மோசைக்கு பிரகாசம் பண்ணிச்சு. படிங்கம்மா. ம் 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 உன் கிட்ட வர பயப்படணும். ஏன்னா பரிசுத்தம் உனக்குள்ளே இருக்கும் போது அசுத்தம் என்ன பண்ணாது கிட்ட. இந்த ஆரோனையும் சேர்த்து, ஆரோன்லாம் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஏன்னா கன்றுக்குட்டிக்கு கையெழுத்துப்பட்டவர் யாரு? பாஸ்டர் தான். யாரு? பாஸ்டர் தான். கண்ணுக்குட்டிக்கு கையெழுத்துப்பட்டது யாரு? அப்பா எல்லாம் கோல்டே எடுத்துன்னு என்ன பண்ணுங்க, துவைக்கி வச்சவரே அவர் தான். ஆராதனை என்ன பண்ணாரு, துவைக்கி வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. அதனால தான் முகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுது, அசுத்தம் பரிசுத்தத்தை பார்த்து என்ன பண்ணும். இப்போ இப்படி எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, மூஞ்சி வெள்ளையாயிடுச்சு போல வரணும்னே எல்லாரும் இல்லை. த ஹோலி ஸ்பிரிட் டோட்டலி ஃபுல்ஃபில்டு இன் மோசே லைஃப். மோசையோட வாழ்க்கையில் மொத்தமாக பரிசுத்தாவின் அனுபவத்தை என்ன பண்ணுறாரு, பெறார். அது வரைக்கும் பரிசுத்தாவி மோசைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கடந்து போனது. மோசைக்குள்ள பரிபூர்ணமாக என்ன பண்ண மாட்டுச்சு, வெளிப்படப்பட்டுச்சு. படிங்கம்மா. ம் 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 மோசையோட வாழ்க்கை மாறினதுக்கான காரியம் என்னது? அவரோட வாழ்க்கை, அந்த பரிசுத்தாவியானவர் அவரோடக்குள்ளே வந்ததுக்கான அந்த முகம் அவரோட வாழ்க்கையில் வெளிப்பட்டதுக்கான காரணம் என்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படி மாறணும்ல. இன்னைக்கு பைபிளில் நல்லா நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா 29 வசனம் படித்தாலே தெரியும். படிங்கம்மா. 29 நல்லா கவனிங்க. தேவன் கொடுத்த கட்டளைகளை பிரமாணங்களை கரங்களில் எடுத்துக்கிட்டாரு. வசனத்தை நல்லா ஆழமாக கவனிச்சு பாருங்க. படிங்கம்மா. ம் சீனாய் மலையிலேருந்து என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. ஆனால் கீழே போய் என்ன சொன்னார், தேவன் என் மலையில் என் கூட பேசினதை நான் என்ன பண்ணுறேன். வசனம் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. கீழே போய் என்ன சொன்னார், சீனாய் மலையில் ஆண்டவர் பேசினதை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. ஆனால் இங்கே பலகைகளை என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்போ மலையிலேருந்து என்ன பண்ணுறாரு, கீழே இறங்குறாரு. படிங்கம்மா. ம் ஆனால் உண்மையான வசனம் அங்கே என்னன்னா, நீங்கள் எடுத்து இங்கிலீஷ் பைபிள் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இருக்கும். மோசே யார் பேசினாராம், ஆண்டவரோடு பேசினதுக்காக இறங்கி வரும்போது மோசே யார்கிட்ட பேசினாராம், ஆண்டவர்கிட்ட திருப்பி பேசினாராம். அது வரைக்கும் மோசே அந்த உறவுக்குள்ளே என்ன பண்ணல, வரல. பலகையில் பிடிச்சி மலையை விட்டு இறங்கும் போது நன்றி இருதயத்தோட, ஆண்டவரே நீ செய்ததுக்காக நன்றி, என்னை நீ இது பண்ணதுக்காக நன்றி, என்னை இந்த அளவுக்கு என்னை இது பண்ணதுக்காக நன்றி, இவரு என்ன பண்ண ஆரம்பித்தாராம், பரிசுத்தாவிக்கிட்ட பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவி கூட பேசுகிற அனுபவத்தில் என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா ஆண்டவர் யார் கூட பேசினார், ஆரோனோடையும் பேசினார், மிரியாமோடும் பேசினார். அவங்க வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் பேசுகிறவனோட வாழ்க்கைலாம் மாறாது. நீங்கள் திருப்பி ஆண்டவரோட பேசுகிற ஒரு நபரோட வாழ்க்கை தான் என்ன பண்ணும் மாறும். காலைல எழுந்தவொடனே சே தேங்க்யூ. நம்ம என்ன தெரியுமா, நம்ம பேசினா எதிர்த்துலேருந்து அவர் கேட்கணும்னு விரும்புகிற நபரில் இருக்கிறோம். ஆனால் ஜோஷுவா இந்த இடத்துல தான் பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துக்குள்ளே உருவாகிறான். போய் ஆசாரிப்பு கூடத்தில் உட்காந்து வெறுமனே என்ன பண்ணுறான், பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் இது எல்லாத்தையும் வேறு டாபிக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் என்னால் இதை பண்ண முடியாது, எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இஸ்ரவேலுக்கே ஒரே ஒரு ஆள் தான் மோசே தான். மோசே மட்டும் தான் இதில் இருக்கிறான், உறவில் இருக்கிறான். யோசுவா கூட என்னால் உறவில் இல்லைன்னா ஏற்கனவே பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். யோசுவா இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறான், தான் வாழ்க்கையின் பயணமே இங்கே தான் ஆரம்பிக்கிறான். ஆசாரிப்பு கூடத்தில் என்ன பண்ணுறான், உட்காந்து மோசே போன பிறகும் ஆண்டவரே மோசையோடு நீ இடைப்பட்டு நீ ஏன் கூட என்ன பண்ணணும், இடைப்படணும், என் வாழ்க்கையை என்ன பண்ணணும், அந்த மாதிரி மாறணுன்றதை என்ன பண்ணுறான், ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் மோசேவோடுன்ற போது ஏன் பரிசுத்தாவியானவர் பேசினார், ஏன் பரிசுத்தாவியானவர் இடைப்பட்டார்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த இடத்துல ஃபாதர் காடும் இருந்தார், யார், பிதாவும் இருந்தார், ஏசு கிறிஸ்துவும் இருந்தார், பரிசுத்தாவி என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. 18வது வசனம் வாசிங்கம்மா. 31வது அதிகாரம் 18வது வசனம். அந்த கற்பலகை எதால எழுதப்பட்டுச்சா,
தேவனுடைய விரலினால். அந்த விரல் எப்படிப்பட்டது என்றதை நீங்க புரிந்து கொள்ளலாம். லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து பிசாசை எப்படி தடுத்துறாரு? சில நேரம் அவர் சோகும் போது சில நேரம் என்ன பண்ணுவாருன்னா, அது சொல்லக்கூடாது, வார்த்தை சொல்லக்கூடாது, சும்மா போகிற பக்கம் ஒன்று சொல்லிட்டு போவார். உபவாசத்தினால என்ன பண்ணும்? பேய் ஓடும். ஆனால் இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய விரல்னால தான் என்ன பண்ணுமோ. ஏன்னா நீங்கள் வசனம் முழுமையாக படித்தாதான் ஆண்டவர் எங்கே கரெக்டாக சொன்னார், எங்கே வந்து கலாச்சிட்டு போனாருன்ற விஷயத்தை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்கணும். எனக்கு கரெக்டாக தமிழ் வேர்டு சொல்ல தெரியல, மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணது. ஏன்னா பைபிளில் நிறைய இடம் அவரை போல் காமெடி பண்ணது, அவரை போல் ஜோக் பண்ணது யார் இல்லை? யாருமே இல்லை. நீங்கள் நிறையா பாஸ்டர் நல்லா காமெடியாக பேசுவாங்க, ஆனால் ஏசு கிறிஸ்துவ போல் நகைச்சுவாய் பேசிட்டு போன ஆள் யாருமே அது அவ்வளோ நக்கலாக பேசிட்டு போயிருக்காரு. இந்த இடத்த நீங்கள் படிக்கணும். லூக்கா என்ன பண்ணுறாரு? விரல்னு எழுதியிருக்கிறாரு. ஆனால் மத்தேயு தெளிவாக என்ன பண்ணிட்டார்? ஏசு கிறிஸ்து எதை சொல்ல வராருன்றதை கரெக்டாக புரிஞ்சு பக்குவமாக அதே வசனத்தை லிட்டரலாக அவர் எழுதியிருக்கிறார். 12வது அதிகாரம் 28வது வசனம். 12:28. நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து எதனால பிசாசு தடுத்துறாரு? பரிசுத்த ஆவி எங்கே இருக்கோ அங்கே பிசாசு என்ன பண்ணும்? ஓடும். அப்போ அந்த கைகளினால் எழுதப்பட்டது எது? எந்த கை நமக்கு பிரமாணங்களை கட்டளைகளை இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அநேக வசனங்களை படிச்சுன்னு இருக்கிறீங்களே, அது அவங்களுக்கு கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவி. பிதா பரிசுத்த ஆவி எல்லாம் ஒன்று. நான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சபை இந்த இடத்துல ஒரு தெளிவான காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நேச்சர் இருக்குது. அதில் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஹோலி ஸ்பிரிட் தான் என்ன பண்ணுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஜபத்தில் அப்பான்னு கூட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? ஜபம் பண்ணியிருப்பீங்க. ஏசுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க? பரிசுத்த ஆவியை தூக்கி எங்கே போட்டிருப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். we never pray or we never ask help to holy. கேட்கவே மாட்டோம். ஆராதனையில் மட்டும் வரும், தூய ஆவியே உமக்கு. மற்ற இடத்துல எங்கே போகிறாது? அவரு வரவே மாட்டார். அவர் ஏதோ காத்தா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? அவரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த பிகினிங்கில் ஆடம் ஈவிலிருந்து இந்நாள் வரைக்கும் இன்றைக்கி அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் உங்களுக்காக நிற்கிறது யாருன்னா பரிசுத்தாவி. இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் படிக்கிறது புரியும். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ தேவனாகிய கர்த்தர் நான் போகிறேன், எனக்கு பதிலாக உங்களுக்கு யார் அனுப்புகிறேன் நினச்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவர் எங்கேருந்து கிரியை செய்கிறான்றதை நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? புரியப்படும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனம். பிதா சொல்றாரு, நீ என் முகத்தை என்ன பண்ண மாட்டேன். இந்த காலையில எங்கள் சபையில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், பிதாவோட முகத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. படிங்கம்மா. புரிஞ்சுதா? ஆடம் ஈவ் நெவர் சீன் ஃபாதர் காட். ஆதாமும் ஏவாளும் பிதாவை என்ன பண்ணல, பார்க்கல. அப்போ ஆதாம் ஏவாளோடு கிரியை செய்த நபர் யாரு? வாங்க போகலாம், இன்னும் படிக்கலாம். 33வது அதிகாரம் 11வது வசனம். நம்மளோட ஃப்ரெண்டு யாருங்க? சிவா அப்படிலாம் சொல்றாதீங்க. என் ஃப்ரெண்டு சிவான்னு சொல்றாதீங்க. மோசே படிங்கம்மா. அது எந்த கர்த்தர் முகமுகமாக பேசினாருங்க? யோசிச்சு பாருங்க. முகத்தை பார்க்க முடியாதுன்னு கீழே சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 3 பேரில் ஒருத்தரோட முகத்தை என்ன பண்ணுறாரு? முகமுகமாக பார்த்து பேசியிருக்கிறாரு. அது வேறு யாருமே இல்லை, பரிசுத்த ஆவியோட தான் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறார். 2:13 வாசிங்கம்மா. முடிக்கலாம். 12:13. நல்லா கவனிங்க. மோசே இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இந்த ஜனங்களை நான் நடத்தி கொண்டு போக சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணணும்? படிங்கம்மா. இன்னாருன்னா யாருன்றாருன்னா இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. யாரு? பிதா, குமாரன்,
பரிசுத்தாவி இருக்கிறாங்க. இப்போ நான் கீழே போயிடுவேன், என்னை யாருமே என்ன பண்ண மாட்டானுங்க, மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க வணங்கா கழுத்துள்ளன்னு மோசேக்கு என்ன பண்ணும். இப்போ உங்கள் 3 பேரில் யார் என் கூட வரீங்க? ஏன்னா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர நீங்கள் யாருன்றதை என்ன பண்ண மாட்டீங்க, என் வாழ்க்கையில் காட்ட மாட்டீங்க. நீங்கள் என் கூட என்ன பண்ண மாட்டீங்க, வர மாட்டீங்க. உங்கள் கூட நான் பேசணும்னா எங்கே வரத்தான் இருக்குது? சீனாய் மலை மேலே ஏறி வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கூட 3 பேரும் உட்காந்து நல்லா பேசுங்க. ஆனால் இவங்க கூட நான் போகும்போது, இன்றைக்கி நான் இந்த காலையில் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்கு நடுவில் இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த குடும்பத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்? காடு கத்தரே, இந்த என் பிள்ளையை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், என் பொண்ணை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், என் குழந்தையை நான் எப்படி ஹேண்டில், இப்படி அநேக காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், படிங்கம்மா. நல்லா கொஞ்சம் கண்ணில் என்ன பண்ணிச்சான், கிருபை கிடைச்சி. அந்த கால வேலை கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா என்ன நடக்கணுன்றத படிங்க. படிங்கம்மா. உங்கள் வழியை எனக்கு சொல்லுங்கப்பா. என்ன பண்ணுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சும்மா போகிறேன், யூ டர்ன் போட்டு என்ன பண்ணுறீங்க, சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு சமுத்திரத்தை என்ன பண்ணுறீங்க, திறக்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுங்க. மோசே டிட்டோவா நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி என்ன பண்ணுறாரு, தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறார். நான் ஆண்டவர் அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார், படிக்குமா. என்ன சொன்னாரு, என் முகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த முகம் யாரு? பரிசுத்த ஆவி ஆனவர். இன்னைக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நின்னது யாரு? இன்னைக்கு ஆரோனும் மிரியாமும் விரோதமா யாருக்கு விரோதமா நிற்கிறாங்க? சொந்த சகோதரர்கள் விரோதமா நிற்கும் போது எந்த ஆவி வந்து தடுக்குது? இன்னைக்கு நம்மளோட விண்ணப்பங்கள்ல எப்படி ஜெபம் பண்றது நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு தன் குடும்பம், தன் பிள்ளை எதிர்க்க என்ன பண்ணிட்டான், வந்து நின்ட்டான். போய் என்ன பண்ணல, ஆண்டவரே என் பிள்ளை அப்சலோம் என்ன பண்ண வரான், கொலை பண்ண வரான்னு என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. மோசே மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணிட்டாங்க, புரியுதா? அவங்க யாருமே அவங்க பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணல, ஜெபம் பண்ணவே இல்லை. தாவீது சொல்லவே இல்லை, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது, உங்களுடைய ஆவியை என்ன பண்ணாது. ஜெபம்னா இதுதான் ஜெபம். நம்மளோட பிரச்சனைக்கு முதலாவது எது தேவை என்று அறியாமல் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் குப்பைக்கு தான் என்ன பண்ணும். ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார் இஸ்ரவேலுக்கு, உனக்கு முன்னாடி போகிறது யாரு? பரிசுத்த ஆவி. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உனக்கு உதவ போகிறது யாரு? பரிசுத்த ஆவி. அங்கே ஆதியாகமத்துல இருந்து அவர் அப்படி ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு, கண்டினியூ ஆகி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட நம்ம பேசுறது இல்லை, அவரை பற்றி பெரியசா நம்ம எதுவுமே என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26 27 கடைசியாக 14வது அதிகாரம் அவர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு யார் போதிக்கணும்? பரிசுத்த ஆவி என்ன பண்ணணும்? போதிக்கணும். படிங்கம்மா. யார் உங்களுக்கு சத்திய வசனங்களை நினைப்பூட்டுவார்? பரிசுத்த. இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துக்கு நம்ம எங்கேனாச்சும் போயிட்டோம்னா, ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசனம் நம்ம கிட்ட என்ன பண்ணாது, வராது. ரியலி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் நான் அப்படியே லிட்ரலாக ஓடினேன். ஐ நெவர் சீன் த வேர்ட் ஆஃப் காட் ஆர் ட்ரூத். ஆனால் நான் அவரை நேசித்தேன். ஆனால் என்னை தேடி வந்துச்சு. இந்த காலையில் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை தேடி வந்துச்சு. ஆனால் அதுக்கு நான் முதலாவது நான் அவரை தேடணும். ஆண்டவரே உண்மை அறியணும், உங்களுடைய வசனத்தை அறியணும். நான் என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஈவன் ஐ ரீட் த ஸ்கிரிப்சர், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். வசனத்தை படித்தாலே என்னால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஏக்கம், ஆண்டவரே நான் கேட்குற கேள்விக்கு யாராலையும் எனக்கு பதில் சொல்ல முடியல, நீங்கள் எனக்கு சொல்லும் பைத்தியகாரத்தனமாக கேட்பேன் என் ஜெபத்தில். எனக்கு புரியல, உங்களோட வசனமே புரியல. வசனம் இப்படி சொல்லுது, செய்கிறவங்க அப்படி செய்கிறாங்க, பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்களே தவிர செய்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட அநேக குழப்பமான சூழ்நிலை அமர்ந்து நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணது பரிசுத்தம். இன்னைய வரைக்கும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் மனைவிக்காக இருக்கட்டும், என் பிள்ளைக்காக இருக்கட்டும், நேராக போய் தான் கேட்பேன், ஆண்டவரே என்னோட என்னது
என் பிரச்சனையை சொல்லி என்றைக்கும் சொல்லி நான் ஜெபிச்சது இல்லை. எனக்கு தேவை சொல்ல மாட்டேன். போய் அவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்னோடு என்ன பண்ணும் இரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளையும் ஒரு தகப்பனும் நடந்து போகிறாங்க, அப்பாவும் பிள்ளையும் நடந்து போகிறாங்க. பிள்ளை காசு இல்லாமையோ பிள்ளை ஏதோ தேவையினாலேயோ இல்லை கீழே விழுந்தோ அந்த குழந்தை நிற்கும் போது அந்த பிள்ளை வாயை தந்து என்ன பண்ணாது? ஒரு குழந்தை அவங்க பிள்ளை சிறு பிள்ளை ஓடுறா, கீழே விழுறா, பிள்ளை திரும்பி அம்மா என்னை தூக்குமான்னு சொல்லுமா, இல்லை நீங்களே தூக்குவீங்களா? அப்பா என்ன பண்ணுவார்? ஆட்டோமேட்டிக்காக தூக்குவார். அந்த இடத்துக்குள்ள உறவு தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட உங்கள் உறவு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் அந்த உறவில் இருக்கும்போது உங்களுடைய சுச்சுவேஷன், உங்கள் வேதனை எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? அறிவார். ஆனால் கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு இது கஷ்டம், எனக்கு இது தேவை, எனக்கு இதை பண்ணணும்னு நீங்கள் கேட்கும் போது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். என்னை கட் பண்ணி விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? ஜெபத்தை ஏறெடுக்கிற. இன்னைக்கு அநேக நேரம் அன்ஆன்சர்டு ப்ரேயருக்கான ரீசன் அதான். படிங்கம்மா. எதை வச்சுட்டு போறாரா? நான் சொன்னேன், ஆசீர்வாதம், பாதுகாப்பு. பாதுகாப்புனா என்னது? சமாதானம். அந்த சமாதானம் யாரு? இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, நான் இவர் தான் என்ன பண்ணிட்டு போறேன், வேற யாரையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. பிதாவும் அங்க இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னாரு? இதுதான் சொன்னார், பரிசுத்த ஆவியை தான்ப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? பார்த்துப்பாரு. ஏதோ நீங்க வேலைக்கு வச்ச ஆள் மாதிரி கிடையாது. அவரு ஓனர் போயிட்டா வேலைக்காரன் என்ன பண்ண மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்கள் கூடவே இருப்பார். தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்னே இருந்துட்டார். உங்கள் வாழ்க்கையில் இது இது இப்படி இப்படி எல்லாத்தையும் அவர் டிட்டோவாக என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணுறாரு. அவருக்கு தெரியும் எது சரி எது ராங். நீங்கள் கேட்க வேண்டியதான் என்ன தெரியுமா? அப்பா என் கூட அப்சலோம் கொலை பண்ண வரப்போகிறான், எப்படி வரப்போகிறான், ஏது வரப்போகிறான், எனக்கு பலத்தை தூக்குங்க, ஆள் பலத்தை கொடுங்கன்னு தாவீது என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. அவன் நீட தாவீது வாயை திறந்து கேட்டானா அது என்னவாயிடும்? அபத்தமாயிடும் தாவீதோட வாழ்க்கையில். தாவீதுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னோடு, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்தார்னா என் அப்பாவுக்கு கரெக்டாக தெரியும் எதிர்க்கில் வர பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி அது என் வாழ்க்கையில் வராமல் அது சைடில் போவோ இல்லை வருகிற பிரச்சனையை அழியக்கூடியதா மாற்றக்கூடியதோ யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. அந்த இடத்துல நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் என் பிள்ளை வரான், அவன்கிட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 30,000 பேர் என்ன பண்ணுங்க? நம்மளோட ஜபம் அப்படி தான் இருக்கும். அங்கே 10,000 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 30,000 கொடுங்க ஆண்டவரே. நான் என்ன பண்ணுறேன்? நம்மளோட ஜபம் அநேக நேரம் இப்படி தான் இருக்குது. எனக்கு 1,00,000 ரூபாய் கடன் ஆண்டவரே, எனக்கு 1,00,000 ரூபாய் என்ன பண்ணுங்க தாங்க, அதை அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்? வெளியே வரேன். என் வாழ்க்கையில் என் பிஸ்னஸுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நம்மளே கேட்குறோம், இப்படி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் உறவில் இருக்கிறவங்க யாரும் அப்படி ஜபம் பண்ண மாட்டாங்க. இந்த காலை வெளியில் சொல்கிறேன், தேவனுடைய உறவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஜபங்கள் மாறணும், வேத வாசிப்பு என்ன பண்ணணும்? மாறணும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி எல்லாரும் பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடங்களை